மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் 30 நாட்களுக்கு 30 பாசுரங்கள் பாடினாள். காரணம் என்ன? கண்ணனை வரிக்க வேண்டும், அவனோடே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவா. அதற்கு தக்கவாறு தான் மட்டும் அனுபவித்தால் அது அனுபவமாக இருக்காது, ஒரு கோஷ்டியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன் தோழிமார்களை எழுப்புகின்றாள். அந்த கிரமத்தில் 8வது பாசுரம், மொத்தத்துல 13, ஆனா கிரமத்துல 8. இந்த பாசுரத்தில் கண்ணனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம், ராமனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம், நிருசிம்மனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம். அப்பேற்பட்ட பாசுரம். அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை ரசிப்போம். புள்ளின் வாய் கீண்டானை. புல், ஏற்கனவே புல்லை பத்தி சொல்லியாச்சு. எந்த பாசுரம்? 6வது பாசுரத்துல சொல்லியாச்சு. இப்ப இங்க ஒரு புல், அங்க கருடனை பத்தி சொல்லியாச்சு. புல்லரையன் கோயில், புட்களுக்கு பட்சிகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய கோவில். அப்ப கருடனை பத்தி சொல்லியாச்சு, சிறந்து இருக்கக்கூடிய ஒரு பட்சி. ஆனா இங்க வேற ஏதோ பட்சி, புல்லின் வாய் கீண்டான. இப்ப கிருஷ்ணாவதாரத்தில் புல்லின் வாய், அதாவது பக்ஷியின் உருவம் கொண்டு வந்தவருடைய வாயை கீண்டானை, பகனை கொண்டு முடித்த அந்த பெருமை கிருஷ்ணனுக்கு உண்டு. அந்த பகன் போட்டு எல்லாரையும் படுத்திட்டு கொத்திட்டு, அப்போ அந்த புல்லின் வாய் கீண்டானை. புல்லான பக்ஷியோடு சம்பந்தம் பெற்ற ராமாவதாரம் சொன்னது யாரு? அப்ப ஜட்டாயுவை கொண்டு முடிச்சது
ராவணனை புள்ளின் வாய் இல்ல, ராமாவதாரத்துல புள்ளின் வாய்னா யாரு? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை வச்சுக்கலாம். இன்னொரு பக்ஷியோட ராமாவதாரத்துல சம்பந்தம். சம்பாதி. சம்பாதிக்கு அவர் என்ன பண்ணார்? சம்பாதிக்கு ராமநாமம் சொன்னோன்னு சிறகு முளைச்சது பறந்து போயிட்டார். காக்கா உருவத்துல வந்தார் இல்லையா இந்திரனுடைய பிள்ளை. அப்ப ராமாவதாரத்துல காக்கை உருவில் வந்த இந்திரனுடைய பிள்ளையின் கண்களை பறித்தவர், ஒரு கண்ணை. அதனால சித்திரகூட திருப்பங்கிற பாசுரத்தை அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம், ஒரு கண் எடுத்துட்டார். அதே மாதிரி ஜடாயுவை வந்த புள்ளின் வாய், அந்த புல்லான ஜடாயுவை பிளந்தானை, அந்த ராவணனை கொன்று தீர்த்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணாவதாரத்துல பகாசுரன், நிருசிம்மாவதாரம்னா சரபத்தினுடைய அந்த சிறகுகளை வெட்டி கிளைந்தவன். புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா நிருசிம்ம சம்பந்தம், ராம சம்பந்தம், கிருஷ்ண சம்பந்தம் இவ்வளவு இருக்கு. புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா வரக்கனை, கிள்ளி களைந்தானை. இப்ப இந்த கிள்ளி களைந்தானை நம்ம பக்கனோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் அந்த கிள்ளி கிளைந்தானை ராமர் எப்படி வச்சுக்கலாம்? ராமரோட சம்பந்தம் பெற்றது எப்படி? சரி, அப்படி அங்குல்ய கிரேணதான் ஹன்யான் இச்சன்னு ஹரிகணேஸ்வர அவருக்கு நிருசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துடுத்து. ஆனா இப்ப நிருசிம்மாவதாரத்துல பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானேன்னா யாரு? நிருசிம்மாவதாரத்துல ஹிரண்யகசிபு நகத்தால பிளந்தார். ராமாவதாரத்துல ராவணன் அவருடைய 10 தலையையும் கிள்ளி களைந்தானே. இப்போ ஒரு தலையா ராமர் எடுத்தாரா, இல்லாட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டாரா? ஒரு தலையா எடுத்தார். ஆனா ஆழ்வார் 10 தலையும் ஒரு கொத்து என உதித்த திரளோன்னு தேசிகன் எடுத்தார். ஒரு கொத்தா எடுத்துட்டாராம். தனித்தனியா எடுத்தாருன்னு ஒரு அர்த்தம். ஒரு கொத்தா எடுத்துட்டார். ஏன் சார் ஒரு கொத்தா எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, வலி ஒரு தடவையோட போகும் இல்லையா? இப்போ ஒரு தடவையோட வலி போகும். பாவம் சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு தலையை விட்டுட்டு வலிக்கிறதா, இன்னொரு தலையை விட்டுட்டு வலிக்கிறதா அப்படின்னு கேட்கறது போல எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துள்ளார். ஒரு கொத்து என உதித்த திரளோன். அந்த மாதிரி புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா வரக்கனை, கிள்ளி களைந்தானை, அவனுடைய கீர்த்திமை, அவனுடைய பெருமையை பாடிப்போய், நிருசிம்மனுடைய பெருமையை பாடிப்போய், ஷரபத்தினுடைய அந்த சிறகுகளை வெட்டி களைந்த நிருசிம்மனுடைய பெருமையை பாடிப்போய், ஷரபத்தினுடைய அந்த ரக்கைகளை கிள்ளி ஹிரண்யகசிபுவின் அந்த வயிற்றை தன் நகங்களால் பிளந்த நிருசிம்மனுடைய கீர்த்திமை பாடிப்போய், ராமனாக அந்த இந்திரனின் பிள்ளையான காகத்தின் கண்ணை பிளந்தவன், எடுத்தவன். அதே சமயத்தில் ஜடாயுவின் சிறகை எட்டி கிளைந்த அந்த ராவணனை கொன்று தீர்த்தவன். ராமனுடைய பெருமையின் கீர்த்தியை பாடிப்போய், பகனாக ஒரு கொக்கு உருவில் வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தானான கண்ணனுடைய பெருமையை பாடிப்போய், கீர்த்திமை பாடிப்போய். சரி, இதெல்லாம் யார பாட போறோம்னு சொல்லியாச்சு. மேல சொல்றா, பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். நான் இத்தனை நாளா எந்தெந்த பெண்களை கூட்டின்னு வந்திருக்கேனோ பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். பாவை களம்னு சொன்னா எந்த இடத்துல நோம்பு நோக்கக்கூடிய இடமோ அந்த இடத்த புக்கார், அங்க போய் சேர்ந்துட்டான். போன பாசுரத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, இதை பாரு நான் உன்னோட வீட்டு வாசல் கதவா தட்டின்னு இருந்தேன்னா எங்களுக்கு டைம் ஆயிடுது, நாங்க டைரக்டா அங்க போயிடுறோம், நீ இந்த பெண்ணை கூட்டுன்னு வந்துடும். அதனால ஆண்டாள் சொல்ற பாரு, மற்றவாள்லாம் போயாச்சு, யாரும் உனக்காக வெயிட் பண்ணல, அங்கதான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால நீயும் நானும் வா, கெட் அவுட், let us come and go to that place. அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். இப்போ அது உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்போம், சரி இதெல்லாம் எப்போ நடக்கும்? கார்த்தால விடியற் கார்த்தால ஆயிடுத்துன்னா, அந்த விடியற் கார்த்தால ஆகணும்னா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து வியாழம், வியாழன் இல்ல, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸை பேஸ் பண்ணி ஆஸ்ட்ரானமி படிக்கிறோம் இல்லையா? எப்படி சந்திரனும் சூரியனும் நமக்கு ரொம்ப முக்கியமோ, ஏனைய கிரகங்களும் நம் கண்ணுக்கு புலப்படும். வெள்ளி எழுந்து, வெள்ளின்னு சொன்னா அந்த வெள்ளி கிரகம் சுக்ராச்சாரியன் உதயம் ஆயிடுத்து, வியாழம் உறங்கிட்டு, ப்ரஹஸ்பதியின் அஸ்தமனம் ஆயிடுது. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரிய வருது? ஒருவேளை ஆண்டாள் பாடின வருஷத்துல இந்த 2 கிரகங்களும் அடுத்தடுத்த நாள் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று.
அப்புறம் மேல சொல்றா புல்லும் சிலம்பின கார்த்தால ஆயிடுத்துங்கிற பாவனையில இந்த தாய் பறவைகள் கண்ணுக்குட்டி குட்டி குட்டி பறவைகளுக்காக சாப்பாடு சேகரிக்கணும்னு தன்னுடைய கூட்டை விட்டு பறந்து போயிடுத்து. அதனால புல்லும் சிலம்பின கான் போது அரி கண்ணினாய், அழகான பெண்மானை ஒத்திருக்கக்கூடிய கண்ணுடையவளே. அந்த கண்ணு பெண்மான் ஒத்து இருக்குமா, டோ மாதிரி இருக்குமா, அவ்வளோ அழகா இருக்குமா அந்த பெண்ணுக்கு. அதே சமயத்துல பூத்து இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பெரிய இதழ் போல் கண் படைத்தவளே, போது அரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றாளா. குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பொதுவா வேதம் படிச்ச வள்ள என்ன பண்ணுவா, அந்த குளிக்கும் போது அமிழ்ந்து குளிக்கும் போது எதை சொல்லுவா, ஹரின்னு சொல்லுவா. அப்புறம் அகமர்ஷண சூக்தம்னு ஒன்று உண்டு, அது நன்னா முழுகி இருக்கும்போது அந்த அகவர்ஷண சூக்தத்தை சொல்லுவா. இவ சொல்றா குள்ள குளிர குடைந்து நீராடாதே. சிலு சிலுன்னு இருக்கக்கூடிய காலங்கார்த்தால அந்த தண்ணீரை குளிக்காமல் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. ஜில்லுன்னு இருக்கு கார்த்தால தண்ணி. விஷ்ணு நீ கார்த்தால எந்த வாட்டர்ல குளிப்ப? விஷ்ணு சுட தண்ணியில நான் குளிப்பேன் சார். போய் ஜில்லு ஜில்லுன்னு நாங்கள் பெங்களூர்ல போய் நீங்க அதெல்லாம் குளிக்க முடியுமா சார்? சர்வே ஷிப்டி குளிச்சா தானே சார் இதெல்லாம் நார்மல். அது நார்மல் நினச்சா நீ இல்லை கரெக்டாக இப்படி கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. நான் குளிக்கலங்கிறது நார்மல் வாட்டர். நார்மல் வாட்டர்னா என்ன? அது பச்சை தண்ணியிலே குடிச்சிடலாம். நீ வெந்நீரை ஊற்றி அதில் பச்சை தண்ணி எதுக்கு கூட்டுவானே, விளாவரியா நீ? சரி விளா விட்டு நல்லா குளிப்பேன். நீ எப்படி ஸ்ரீவர்தன்? நீ சென்னையில இருக்கியா கொடைக்கானல்ல இருக்கியா? எப்ப குளிர்காலம் நீங்க சென்னையில எப்போ வரும்? வெயில் அப்படியேதான் இருக்கு சார். அதனால இப்ப நான் பச்சை தண்ணியில தான் குளிச்சுட்டு இருக்கேன், எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்தலன்னு சொல்லிட்டு. சரி, அதனால குளிர குடைந்து நீராடாதே, நன்றாக முழுகி அந்த ஜிலு ஜிலுன்னு இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்க வேண்டும். பள்ளி கிடத்தியோ, நான் உனக்கு இத்தனை எழுப்புறேனே அதுக்கு பதிலா பள்ளி கிடத்தியோ, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? பாவாய் அழகிய பெண்ணே, பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு கூப்பிடுற ஆண்டாள். அதனால பாவாய் நீ நன்னாள். நீ உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் பாவாய்னு கூப்பிடுவியா? பாவாய் என்னன்னு கூப்பிடுவேன்? கூப்பிடவே மாட்டேன் சார், நான் பேசவே மாட்டேன் சார். நீ என்ன பண்ணுவ ரோஷன்? நீ என்ன பண்ணுவ? பேசவே மாட்டேன். நிறைய பேசக்கூடாது, ஒரே வெக்கம் சார். கொஞ்சம் வெக்கமா பிடிக்கவே பிடிக்காது சார். எனக்கு ஆண்டாளுங்கிற ஒரு லேடியை மட்டும்தான் பிடிக்கும், பாக்கி யாரையுமே பிடிக்காது. என்ன என்ன ஏதாவது சொல்லணும். ஸ்ரீவர்தன் நீ பேசுவியா? பேசவே மாட்டியா? பாவாய் ஐயோ மிஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாளா? பாத்தியா பெண்களே, அப்படிலாம் ஸ்ரீவர்தனை மாட்டி விடாதீங்க, ரொம்ப நல்ல பையன், இனிமேலேருந்து பேசிடுவான். அதனால இப்போ மாட்டி விடாத போது நீ என்னது பேசலாம் இல்லையா? அதனால எப்போவுமே நம்ம கோ எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோ எஜுகேஷனில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒன்றா படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அப்பா அம்மாவும் ஒரு காலத்தில் கேர்ள் அண்ட் பாயாக இருந்தவா தானே. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நல்ல ஒப்பீனியன் இருக்கணும். பாய்ஸும் கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், கேர்ள்ஸும் பாய்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் கோ எஜுகேஷனில் கொண்டு சேர்க்குறேன். புரியுது? அதனால பாவாய் நீ நன்னாளால், நல்ல நாளா இருக்கே. ஆள் திரும்பி ஆள் வந்துருக்கு பாருங்க. முதல் பாசுரத்துல இந்த ஆள் நம்மளை விடவே மாட்டேங்குது. நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து, கள்ளத்தனத்தை விட்டு. இந்த பெண்ணுகிட்ட என்ன அப்படி திருட்டுத்தனம் இருக்கு? அந்த ரீசன் எல்லாம் விட்டுட்டு அது ஒரு காரணம் சாக்கு போக்கு சொல்லாது. வானா வந்துரும், எதுக்கு சாக்கு போக்கு சொல்ற அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்னு, அவ உள்ள இருந்தபடியே அவ மட்டும் கிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். கிருஷ்ணர் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறானா. வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணர் எந்த அளவுக்கு உனக்கு சொந்தமோ அவர் எந்த அளவுக்கு எனக்கும் சொந்தம். அதனால அந்த எண்ணத்தை விட்டுடு. நீ மட்டும் கிருஷ்ணரை தியானிக்க வேண்டும் என்கின்ற கள்ளத்தை தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவா, எங்களோடு வந்து கலந்து கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட மாட்டியா பெண்ணே அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய அழகான பாசுரம் 13வது பாசுரம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature.
To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.